அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, நிறைய பணங்காசு இருந்தால் சந்தோஷம், பெரிய வீடு கட்டிட்டா சந்தோஷம், நிறைய நகை இருந்தால் சந்தோஷம், இடம் வாங்கி போட்டால் சந்தோஷம். இதெல்லாம் தான் சந்தோஷமாக பெரும்பாலான மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான சந்தோஷம் அது இல்லைங்க. அதாவது சேர்க்கிறது உண்மையான சந்தோஷம் கிடையாது. ஆனால் அதை விட கழிக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மையாகவே கழிக்கிறதுல தாங்க உண்மையான சந்தோஷம் இருக்குது. எதை கழிக்கணும்னு தானே கேட்குறீங்க? நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற கடனை முதல்ல கழிக்கணும். அப்புறம் உங்களை தேவையில்லாமல் நோண்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, உங்களை வளர விடாமல் தடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மனிதர்களை கழிக்கணும். உங்கள் மனசில் விளையிற கெட்ட எண்ணங்களை கழிக்கணும். பொறாமையை கழிக்கணும். இதெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு சந்தோஷங்கிறது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க, வீண் விரயம்னு ஒன்று இருக்குது. தேவையில்லாத செலவுகள், பார்க்கறதெல்லாம் வாங்கி குமிக்கிறது, பிள்ளைங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடணுங்கிறது, அது இல்லைங்க. தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. உங்களுக்கு எது ஆகுமானதோ, எது ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயமோ, எது பெருசாக நிலச்சிருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு பண்ணுங்க. தூக்கி இப்படி போட்டு போகிற விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணாதீங்க. உன் பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றீங்க, அதை இப்படி தூக்கி சத்த நேரம் விளையாடி தூக்கி போட்டுரும். அது கடையில் பிளாஸ்டிக்காரன் அவன் கூட எடுக்க மாட்டான், அந்த அளவுக்கு போய்டும்னு வச்சிங்களேன். அந்த மாதிரியான விஷயங்களை கழிச்சிட்டிங்கனாலே, தடுத்து நிறுத்திக்கிட்டிங்கனாலே உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கிறது நிலச்சிருக்குங்க. நன்றி.